அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். யாராவது எங்களை மிஸ் பண்ணீங்களா? கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வீடியோ போட்டாலும் போடலாலும் யாரும் கவலைப்பட போகிறதில்ல, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு வச்சு நானே வீடியோ போடுறதுனால அவங்களும் லாபம். நீ வீடியோ போட்டால் நீ சம்பாதிக்க போகிற, யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண போகிற. என்னது யூடியூப்பில் சம்பளம் வருது இல்லை? ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது. சில பேருக்கு அது கூட இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டால் எனக்கு இப்போ ₹1 வரும். இப்போ ₹1 கூட கட் பண்ணிட்டாங்க யூடியூப்பில், என்னன்னே தெரில. மானிட்டேஷன் எல்லாம் கட் பண்ணிகிட்டே வராங்க. என்னென்னா இன்னும் என்னுடைய மொபைல் வந்து நாங்கள் ரெடி பண்ணலை. சாம் வந்து கேட்டு வந்துட்டீங்க, எவ்வளோமா ஆகும் சொன்னாங்க? 2200 2300 300. நம்ம அதுக்கு மேலே ஒன்று ஓட்டுவாங்களே, அது என்னது? டெம்பர்லெஸ். அதெல்லாம் ஃப்ரீயாக தான். ஓ, அது ஃப்ரீ தான். டிஸ்பிளே ஓட்டினா போட்டோன்னா அது ஃப்ரீயாக தான் பண்ணி. 3000 சொன்னது. அது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சு பண்ணுற மாதிரி தான். ஃபிங்கர் பிரிண்ட் தான் வேணான்ட்டியே. வேண்டாம். அதனால் சொன்னனால நாங்கள் இன்னும் அதை ரெடி பண்ண 8 நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு யூடியூப்பில். நல்லா ரெகுலராக சூப்பராக டெய்லி ஒரு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருந்தோம். நல்லா அது எப்படி சொல்லுவாங்க, டெய்லி ஒரு வீடியோ அடிச்சுட்டே இருந்தோம். அதனால் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்க தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு மாட்டி மேலே இருக்கோம். மின்னல் வச்சுக்கிறது போகிற பின்னாடி பாருங்க. லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணு. இருட்டிலே மின்னல் அப்படியே சூப்பராக தெரியும். ஏன்னா பேசிட்டு இதுக்கு மேலே மூஞ்சி காட்ட வேண்டாம். மூஞ்சி காட்டுறதுக்கு தான் இல்லை. எங்கள் செல்லில் ஒன்றும் தெரியாது, அது எங்களுக்கு தெரியும். அதனால் சரி கொஞ்ச நேரம் நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று ஒரு 1/2 hour இருக்குமாம்மா. மோட்டரில் தண்ணி காலியாச்சுன்ட்டு மோட்ரு போடுறதுக்காக வந்தோம். நாங்கள் மாடியில் வந்து இருந்தோம். சரி இன்றைக்கி கொஞ்ச நேரம் இப்போ மோட்ரு போட்டிருக்கோம். போட்டுட்டு தண்ணி ஃபில் பண்ண பிறகு போயிடுவோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, எனக்கு ரொம்ப ஆசை இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு டெய்லியும் விளாக் போடணும் எல்லாமே. இப்போ நான் 2 பேருமே சமைப்போம். இப்போ நான் தான் அதிகமாக வீட்டில் சமைச்சிட்ருக்கேன். ஆனால் அதுவே வீடியோ எடுக்க முடியல நம்மளால், செல்லு இல்லை. அது மாதிரி சரி வீடு அரேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கிளிப்பிங் எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த செல்லு இல்லாத ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நான் பைபிள் எழுத திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுதான் நல்ல விஷயம் நினைக்கிறேன். கரெக்டாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்றோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ 1 வாரம் எங்கள் சர்ச்சில் வந்து 30ஆம் ஆண்டு விழா அது போயிட்டுருக்கு. அதனால் இந்த 1 வாரம் மட்டும் நாங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னு முடிவு பண்ணி நானும் சாமும் சர்ச்சுக்கு வந்து போயிடுவோம். சாமுக்கு ஒர்க் இருக்குது, ஆனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் போகிறோம். இல்லை அது மட்டும் இல்லை, பிளஸிங் படிஸில் ஒர்க் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அதான் சரிப்பா அந்த வேலையை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பழைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் இந்த வீக்கில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல காலைல சர்ச்சுக்கு ஒரு 1 hour 2 hour அங்கே போதா. அதுக்கப்புறம் நான் போகிறதே லேட்டு தான் போகிறோம். 2 hour அங்கே போதா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பழைய வீட்டுக்கு போய்ட்டு சுண்ணாம்படிக்கு போய்ட்டு அதெல்லாம் சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். சுண்ணாம்படிக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய காசு பெயிண்ட்டு செலவாயிடுச்சு. என்ன ஒன்றுனா தம்பி ஜோசப் வந்து அடித்தா, அவனா சாமு நான் கொஞ்சம் இல்லை, ஆனால் தம்பியோடைய நீ கொஞ்சம் என்ன பண்ண, நீங்கள் பெயிண்ட் பண்ணேன். அப்புறமா நான் க்ளீன் பண்ணேன். முக்கால்வாசி தம்பி தான் 2 நாள் லீவ் போட்டுட்டு அதை வேலையை வந்து முடிச்சிட்டான். ஜோசப் தான். ஒன்றும் இல்லை, அந்த வர ஒரே ஒரு காரோட வெளிச்சம் எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும். இது நம்மளுடைய நல்ல செல்லை கூடிய சீக்கிரத்தில் இன்னும் செல்லை ரெடி பண்ணுற அந்த சூழ்நிலை எங்களுக்கு அமையலை. அது ஏஸ்பா அமைக்கும். அப்படிலாம் இல்லை, இருந்த காசுலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஷிஃப்டிங்க்கு அதுக்கு இதுன்னு செலவு பண்ணிட்டோம். இப்போ இது பண்ணுறதுனா பண்ணலாம், பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். காசெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ வேண்டாம், ஒரு இருக்கட்டும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு. ஏன்னா அதோட முக்கியமான கமிட்மெண்ட் அதெல்லாம் முடிச்சிடலாம். அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சாதான். இன்னும் கேட்டால் பிளஸிங் படிஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம்ல, அது ஆன்லைனில் வந்து எங்களால் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் டெலிவரியே கிடையாது. நாங்கள் தான் போயிட்டு நைட்டு ட்ராவலுக்கே எங்களுக்கு ரொம்ப அப்படியே எங்கள் ரோடே சரியில்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போட்டு பாருங்கள். ரெட் ஹில்ஸ் டு மாதாவரம் ரோடு இந்த எந்த நிலமையில இருக்குன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அந்த ரோடு போடாத ஆளே கிடையாது. வீடியோ போட்டு கிளின்னு இழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்கள் வண்டி ஸ்லிப் ஆகி அப்படியே ஜம்ப் ஆகி நாங்கள் ஒரு நொடியில் உயிர் தப்புன மாதிரி அன்றைக்கி ஆயிடுச்சு. சாமுக்கும் நானும் வண்டியில் போயிட்டு இருந்தோம். ஏஸ்பா தான் எங்களை காப்பாற்றினார். 2 பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா எங்களுக்கு அடுத்தது ஒருத்தர் வந்து விழுந்துட்டார். நல்ல வேலை லாரி கீரி வந்திருந்தால் அந்த அண்ணா ஸ்பாட்லேயே ஏதாவது ஆயிருக்கும். அப்படி மோசமான ரேட்லேயே இப்போ என்னென்னா கொரியர் வந்து வீட்டுக்கு வரமாட்டேங்குது. நாங்கள் போயிட்டு அங்கே போய் ஆஃபீஸில் போயிட்டு வாங்கிட்டு வரோம். அதுவே எங்களுக்கு ஃபுல் டைம் 2 hour கிட்ட அதுலேயே போயிடுது. அதனால் சரி என்ன பண்ணுறது,
அதுக்காக கஷ்டப்பட்டு தான் நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா அது நம்மளுடைய வேலை, நம்ம அந்த வேலை பார்த்தா தான் நமக்கு சோறு. அதனால் இப்போதைக்கு நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அதனால் அதுக்காக போயிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் முந்தானத்து கூட போயிட்டு வந்தோம். ஒரு 4 பார்சல் வாங்குறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். இருங்க அதனால இல்லை, நம்ம ட்ராக்கிங் அமிச்சோம்ல அந்த சார் இல்லை, அதெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி, டக்குனு எடுத்து கொடுத்துட்ருப்பாரு. பெரிய குடோன், அந்த குடோனில் நம்ம பார்சல் எனக்கு அப்படியே ஒரு நானும் சாமி பேசியிருக்கோம். எவ்வளோ பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்க, அங்கே இருக்கலாம். எவ்வளோ பார்சல் இருக்கும்? 2 லட்சம் இருக்காது. இல்லை நம்மளுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லைம்மா, நிறைய பேர் வந்தாங்க பார்த்தியா, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை போகுது. பாப்பா அந்த குடோனில் எவ்வளோ பார்சல் இருக்கும்? அது இருக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கும்போதே ஒரு 30,000 பார்சல் மேலே இருந்திருக்கும். அப்பப்போ வர்றது எனக்கு மைண்டில் பார்த்தோன்னே 2 லட்சத்துக்கிட்ட பார்சல் இருக்கும் போல. அது ஒரு வீக்கில் வந்து கண்டிப்பாக போவோம், 2 லட்சம் 3 லட்சம் மேலே போவோம் கண்டிப்பாக. அவ்வளோ இப்போ மார்க் போட்டுச்சுங்க. நானும் நினச்சிட்டு இருக்கேன் இதில் எப்படிதான் நம்மளுக்கு தெரியும். நாங்கள் போயிட்டு தான் வந்து எவ்வளோ பரவாயில்ல. அன்றைக்கி நான் போகும்போது சோனி ஸ்பீக்கர் இருந்துச்சு, அதோட வேலை எவ்வளோ தெரியுமா? 50,000 இருக்கும். குப்பை மாரி போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, அப்போ அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க ஆன்லைன்லலாம். அப்படி தான் இருக்குமா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வேலை பார்க்குறதுல. அதனால தான் அமேசானில் வேலை பார்த்தாரு. சொன்னால் தூக்கி போடலாம் பசங்க. உடஞ்சி போகிற பொருளெல்லாம் ஆன்லைனில் வாங்காதீங்க, சேஃபே கிடையாது. அங்கே போனால் தான் தெரிஞ்சிச்சு. இல்லை பார்சல் உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் தயவுசெய்து பண்ணிவிடுங்க, ரிட்டர்ன் இருந்தாலும் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் அனுப்பும் போதெல்லாம் உடையில, இவங்களோட அஜாக்கிரதை தான் பாதி உடையுது. அதை நாங்கள் போகும்போது தான் பார்த்தேன். அவங்களுக்கு அண்ணா அப்படின்னா தூக்கி போடுறாங்க, ஒரு மதிப்பே இல்லை. இது என்னன்னா இப்போ மாதாவரத்தில் தான் அந்த என்ன சொல்கிறது. அப்புறம் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லிடுறேன், அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் கேட்பீங்கன்னா நான் இருட்டிலே பேசிட்டு அப்படின்னு என்ன கமெண்ட் போட்டுட்டு போகிறீங்க. உட்காந்து நடந்த வெளிச்சமாக எல்லாம் இதுவரை கண்ணு கூசுது. சரி, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்லாம் கேட்டிருப்பீங்க அப்போல்லாம். அதுமாரி யாரோ ஒரு ஆர்ஜே பேசுகிறான்னு நினச்சி கேளுங்க. க்ளோரியா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், கிறுக்கு மாதிரி இருக்கும். ஆர்ஜெல்லாம் கிறுக்கு மாரி பேசுவாங்க, அதுமாரி க்ளோரியா கிறுக்கு மாரி பேசுவாங்க, இல்லை ஆர்ஜே மாதிரி தான் இருக்கும். அதுதான் என்ன பாப்பா சொன்னால் மாதவரம் ஃப்ளிப்கார்ட்டுக்கு இங்கே இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டோடைய ஆஃபீஸ் வந்து ஒரு இதுவாக இல்லை. நாங்கள் இப்போ மீஷோலையும் இன்னொரு ஆப்லேயும் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறோம். அது எப்படின்னு தெரில. அவங்களாம் பகலில் தான் வராங்க. இவங்களாம்மா நேற்றுக்கு 9:10 மணிக்குமா 11 மணிக்கு அன்றைக்கி 11 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்கம்மா. நான் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அன்றைக்கி 11 மணிக்கு நான் இருந்தேன். 11 மணிக்கு ஃபோன் வச்சாங்க, நான் பார்க்கல. ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். எடுத்து திருப்பி ஃபோன் பண்ணலாமா தான் ஃபோன் போடுப்போம் போல். சரி, அப்புறம் விட்டேன் நான். அப்புறம் நான் அதெல்லாம் போய் ஆஃபீஸில் நல்ல வேலை ஆஃபீஸை கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருந்தது, அதை நம்பி தான் நான் வந்து இந்த ஆர்டரில் வந்து பரவாயில்ல நான் வாங்கிடலாம் அப்படி முடிவு பண்ணேன். அந்த ஆஃபீஸ் பூட்டிட்டு இருக்கிறாங்க. நான் தான் காரணம். சாம அவ்வளோ குறைஞ்சி விரட்டி விட்ருக்கேன். எனக்கு தெரியும் எப்படியாவது ஆஃபீஸ் போனால். இப்போ தைரியமாக ஆர்டர் போடுறேன். சொல்லிட்டோம். கரண்ட் போயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இருந்த கரண்ட் ரெண்டும் போயிடுச்சுடா. அவர் வேறு ஃபீல் பண்ணுறாரு. இல்லை மேடம், நாங்கள் தான் வந்து டெலிவரி கொடுக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன், சார் தயவு செய்து ப்ளீஸ் சார், நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க சார், நாங்களே வந்து வாங்கிக்கிறோம். ஏன்னா கொரியர் வரும்ன்ட்டு நான்லாம் வீட்டிலே இருந்தேங்க. ஒரு வாரம் மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்னால் வெளியிலே போக முடியல, எல்லா வேலையுமே லாக் ஆகிடுச்சு. ஆன்லைனில் வந்து பொருள் கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப ரிஸ்க். நம்ம வீட்டில் இருக்கணும், அதை வாங்கணும். நம்ம வேலையாக செய்கிறனால ஓகே, ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. நான் ஒரு வாரமாக வீட்டில் இருக்கிறேன். சாம் தான் அப்பப்போ வெளில போயிட்டு வர்றாரு. ஒரு வாரமாக ஃபோன் வரும், அது வரும்ன்ட்டு வெயிட் பண்ணி வாசலில் எட்டி பார்க்குறேன், வந்த பாடே இல்லை. அதுக்கப்புறமா அந்த சார்கிட்ட நானும் சாமும் போய் சொல்லிட்டு வந்தோம். அவர் பார்த்து வச்சுட்டார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அதுக்குனால தான் நான் போனேன். நானே இப்போ சாம் கூட 3 நாள் போனேன். நீங்கள் ஒரு 6 நாள் போயிருப்பீங்களாங்க இது வர. நான் ஒரு 3 நாள் வந்தேன். என்னம்மா அப்புறமா சொன்னோம். அப்புறமா சாமே சொன்னார், நான் வேணால் டெலிவரி பாயை வேணால் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குங்க, நம்ம ஈஸியாலாம் செய்ய முடியாது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சரிம்மா, நீ என்ன சொல்ல வந்தாலும் அந்த வேலை அவர் என்ன சொன்னார், சேட்டுக்காரங்களாம் இந்த ஏரியாவில் இருக்கனால அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ். நான் சொன்னேன், என்னங்க சொல்கிறீங்க, அவங்களாம் அழகாக தமிழ் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன கதை விட்றீங்கன்னு சொல்லிட்டு பசங்க அப்படி பொறுப்பு இல்லை, கொண்டு வரவங்களுக்கு பொறுப்பு இல்லை. இது மாதிரி தான். அதுக்கப்புறமா இப்படியே எங்களுடைய வேலைகள் இப்படியே போயிட்டுருக்கனால அப்படியே இதுதான் எங்களுடைய ரொட்டீன் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஆகஸ்ட் முடிய போதா, செப்டம்பர் தொடங்க போகுது. செப்டம்பர் கணக்கில் வைக்காதீங்க, ஆகஸ்ட்டும் கணக்கில் வைக்காதீங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 3 மாதத்தில் 2026 முடிய போகுது. நம்ம 2027 கால் வைக்க போகிறோம். என்ன சாதிச்சோம்? ஒன்றும் சாதிக்கல. பாய் சொல்லு. வேற நீங்க ஏதாவது சொல்லுங்க. வேற இல்லைங்க, அப்புறம் பார்க்குறேன். அப்புறமா நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.